சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண சபை தேர்தலை நடாத்தி தமிழருக்கு அதிகாரம் வழங்குங்கள், அரசுக்கு எதிரணியினர் சவால். மாகாண சபை முறைமை என்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பாகும். எனவே அந்த தேர்தலை நடாத்தி மக்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் தேசிய வீரர்கள் தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களின் 42ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்தி வகைகள் காட்சிக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ற ஒரு செய்தி. இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்குரிய காட்சி அறைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தையிட்டி விகாரியை அகற்றுவதுதான் தீர்வு, கஜேந்திரகுமார் திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியும், உள்ளக விசாரணை கோரவில்லை கூறுகிறார் CVK சிவஞானம் என்ற ஒரு செய்தி. 11 எலும்பு கூடுகள் நேற்று அடையாளம் என்று செம்மணி தொடர்பான ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 3100 பாடசாலைகள் மூட அரசாங்கம் முயற்சி. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் உலக வங்கியின் நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைவாக 3100 பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 82 மருந்தகங்களின் உரிமம் இடைநிறுத்தம் என்ற செய்தியும், கிணற்றடியில் ஆடை கழுவியவர் திடீரென மயங்கி விழுந்து மரணம். யாழில் கிணற்றடியில் ஆடைகளை கழுவி கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் சுப்பிரமணிய வீதியைச் சேர்ந்த சிவஞானம் சிவகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர், கடத்தப்பட்டோர் கொன்று புதைப்பு. சர்வதேச விசாரணை நடாத்த வேண்டும், முன்னாள் MP கஜேந்திரகுமார் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. இனவழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரி முல்லைத்தீவில் நேற்று போராட்டம் என்று தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கிளிநொச்சி வலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை. கிளிநொச்சி வலய கல்வி பணிமனை மற்றும் துணுக்காய் கல்வி வலயங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும், விசேடமாக விஞ்ஞானம், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் போன்ற பாடங்களுக்கு அதிகமாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. புதிய அரசமைப்புக்கான முதற்கட்ட பணி ஆரம்பம், பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற ஒரு செய்தியும், முதல் காலாண்டில் 4.8% பொருளாதார வளர்ச்சி வேகம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 21 யானைகள் மீது துப்பாக்கிச் சூடு, பிரதி அமைச்சர் தகவல் என்ற ஒரு செய்தி. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 21 காட்டு யானைகள் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகியுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். பொலனறுவை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பலவித காரணங்களால் காட்டு யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்து வருகின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியும் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பாததிய காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வைத்தது. இதனால் காட்டு யானைகள் மீதான கவனம் அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சிங்கள கிராமத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. பொலனறுவை மாவட்டத்தில் சிங்கள கிராமத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பொலனறுவையில் அமைந்துள்ள நாமல் போக்குல பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வசிக்கும் ஒரு கிராமமாகும். இங்கு சில தமிழ் குடும்பங்களும் வாழ்ந்து வருகின்றன. இந்த கிராமத்தில் காளியம்மன் ஆலயம் ஒன்று உள்ளது. இது அப்பகுதியினரால் பக்தி பூர்வமாக வழிபட்டு தொன்மையுடன் பராமரிக்கப்படும் ஒரு முக்கிய தலமாகும். இவ்வாலயத்தில் நேற்று முன்தினம் ஒரு பிரத்யோக நிகழ்வாக சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தேனெடுக்க சென்றவர் யானை தாக்கி மரணம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும்,
பெண்களை குறிவைத்து கொள்ளை, கோடீஸ்வர வர்த்தகரின் மகனும் நண்பனும் கைது என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கழுத்து நெரித்து கொலை, 4 சந்தேக நபர்கள் கைது என்றொரு செய்தி. பேருந்து மற்றும் ஹேப் மோதிய விபத்தில் மாணவர்கள் உட்பட 5 காயம் என்று அந்த வாகன விபத்து தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திக்குள் சர்வதேச நீதி பொறிமுறை கோரி திருகோணமலையில் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மருத்துவர்கள் இடமாற்றத்தில் சீர்கேடு, பல மருத்துவமனைகள் முடங்க வாய்ப்பு, அரசு மருத்துவ அதிகாரி சங்கம் எச்சரிக்கை என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஈழநாட்டு பத்திரிகையில் வாரமலர் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆதித்தமிழ் குடியின் தொன்மை முருகன் என்ற தலைப்பில் வைகை செல்வன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கருப்பு ஜூலியை தொடர்ந்து வந்த இந்திய தலையீடு, மாகாண சபைகளின் இன்றைய நிலை என்று இந்த செய்தி காணப்படுகிறது. என்னுடைய கட்டமிடப்பட்ட பகுதியாக, மாகாண சபை தேர்தல்கள் கடந்த 8 வருடங்களாக நடத்தப்படவில்லை என்ற போதிலும் தமிழ் கட்சிகள் அது குறித்து பிரச்சனை கிளப்புவதில்லை. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதில் போட்டியிடுவதற்கு அவை தயங்க போவதும் இல்லை என்றவாறு அந்த கட்டுரையினுடைய ஒரு முக்கியமான பகுதி கட்டமிடப்பட்டு காட்டியிருக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய 2025 ஆண்டிலும் கூட கருப்பு ஜூலை ஏன் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக, மாகாண சபை முறையை மீண்டும் செயல்பட வைத்து அதற்கு நீதி மற்றும் நிர்வாக சுயாட்சியை வழங்கினால் மக்களை ஆட்சி முறைக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியும். இலங்கை அதன் குடிமக்களிடம் இருந்து முறைமை மாற்றத்திற்கான கோரிக்கையையும் அரசியல் வாழ்வில் பயனுறுதியையும் முறையில் பங்கேற்பிற்கான கோரிக்கையை சிறுபான்மை சமூகங்களிடம் இருந்து தொடர்ச்சியாக எதிர்நோக்கும் நிலையில் பன்முகப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை இன்று மிகவும் அவசியமாகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பனங்காட்டான் அவர்களுடைய JR அன்று சுமத்திய குற்றச்சாட்டை JVP இன்று ஏற்றுக்கொண்டுள்ளதா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக, முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாளை போர்வெற்றி நாளாக மஹிந்த அரசு கொண்டாடியதற்கும் 1983 கருப்பு ஜூலை தமிழின அழிப்பு நாளை JVPயின் தேசிய மக்கள் சக்தி அரசு நட்புறவு நாளாக கொண்டாடுவதிலும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய யாழ்ப்பாண மனித புதைகுழி திசாநாயக்க அரசாங்கத்திற்கு ஒரு சோதனை என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. கந்தையா அருந்தவபாலன் அவர்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் அகௌரவ செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது. அதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக, அண்மையில் யாழ் மாநகர சபையில் உறுப்பினருக்கான வழமையான படிகளுக்கு மேலதிகமாக வேறு தேவைகளுக்காக தலா 16,000 ரூபாவை வழங்குவதற்கு தீர்மானம் கட்சி வேறுபாடின்றி கருத்து வேறுபாடின்றி ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன. மக்களின் வரிப்பணத்தில் தமக்கான சலுகைகளை பெறுவதற்கு உறுப்பினர்கள் ஒன்றுபட முடியும் என்றால் அம்மக்களுக்கான பணிகளை செய்வதற்கும் அவர்களால் ஏன் ஒன்றுபட முடியாமல் போகிறது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுவது இயல்புதானே என்றவாறு அந்த பகுதி காணப்படுகிறது. நிலாந்தன் அவர்களுடைய உள்ளூராட்சி சபைகள் குப்பை கொட்டுமா, குப்பை அகற்றுமா என்ற கேள்விகளோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக, சந்தைகளை சுத்தமாக வைத்திருப்பதில் இருந்துதான் ஒரு உள்ளூராட்சி சபையின் வெற்றிகள் அனைத்தும் தொடங்குகின்றன. சந்தைகளை சுத்தமாக பேணும் ஒரு உள்ளூராட்சி சபைதான் தன் எல்லைக்குட்பட்ட கிராமங்களையும் சுத்தமாக பேணும். எனவே சந்தை சுகாதாரம் எனப்படுவது ஒரு குறிகாட்டி. புதிய உள்ளூராட்சி சபைகள் இதை கவனத்தில் கொள்ளுமா என்ற கேள்வியோடும் அவருடைய கட்டுரை காணப்படுகிறது. ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய உச்சக்கட்ட முறுகலில் ட்ரம்ப், புட்டின், அமெரிக்க ஆயுதங்கள் மீண்டும் உக்ரைனுக்கு என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக, இந்தியா 2024 35% ரஷ்ய மசகு எண்ணெயை இறக்குமதி செய்தது. அதேவேளை சீனா 19% மசகு எண்ணெயை இறக்குமதி செய்தது. துருக்கி அரசு 2023 58% பதப்படுத்த பெட்ரோலிய இறக்குமதிகளை பெற்றுக் கொண்டது. தற்போது அமெரிக்காவின் புதிய வரிகளால் இந்த நாடுகள் பெரும் பொருளாதார பாதிப்பை சந்திக்க நேரிடும் என அச்சம் நிலவுகிறது என்றவாறு அந்த கட்டுரை காணப்படுகிறது. ட்ரம்பின் எச்சரிக்கை பயமா பலவீனமா என்ற ஒரு கேள்வியிலும் இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள், கடற்படையினரால் 65 மீனவர்கள் கைது, சட்டவிரோத மீன்பிடி குற்றச்சாட்டு.
கடந்த ஜூலை 9 முதல் 22 வரையான 15 நாட்களில் கடற்படையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 65 நபர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 67 இலங்கையர்கள் மீது நடவடிக்கை என்ற செய்தியும் 4 வயது சிறுமி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொட்டக்கலை கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட ரொசிட்டா தோட்டத்தில் நேற்று பிற்பகல் 4 வயது சிறுமி நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது வீட்டிலிருந்து நிகழ்வொன்றிற்கு செல்லும் பகுதியில் ட்ரெவன் நீர்வீழ்ச்சியுடன் இணையும் ஆற்றில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். சுமார் 200 மீட்டர் அளவில் அடித்துச் செல்லும் போதே அயலவர்கள் அவதானித்து சிறுமியை மீட்டு கொட்டக்கலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது சிறுமி காப்பாற்ற முடியவில்லை. குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையான முன்பள்ளி செல்லும் கிருஷிகா நெஹோமி என்ற சிறுமியை உயிரிழந்துள்ளார். தற்போது பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் உடல் கிளங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் திம்புள்ள பத்தன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மழையுடனான காலநிலையினாலே ஆற்று நீர்மட்டம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. லஞ்சம் கோரிய கலைஞர் கைது என்ற ஒரு செய்தி. லஞ்ச ஊழல் குற்ற விசாரணையில் இருந்து விடுவிப்பதற்காக இருவரிடமும் 60,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வங்கிக் கணக்கில் வைப்பிடுமாறு கோரிய கலைஞர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும், முல்லைத்தீவில் மீனவர் மாயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி, 4,000 போலி யுவான் நாணய தாள்கள் மீட்பு என்ற செய்தியும், 3,296 பேர் கைது என்ற செய்திகளும் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 11 மனித எச்சங்கள் ஒரே நாளில் அடையாளம், 101 எலும்புக்கூடுகள் இனங்காணப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் நேற்று ஒரே நாளில் 11 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதுவரை 101 எலும்புக்கூடுகள் முழுமையாக இனங்காணப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கொழும்பில் ஐநா அலுவலகம் முன் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று, அதே போல நல்லூர் திருவிழாவுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் மணல் விநியோகம். வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதி மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நல்லூர் திருவிழாவுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று மணல் விநியோகிக்கப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்கு வருடம்தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அம்பன் பகுதியில் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு சூழல் சமநிலையை பாதிப்பதோடு தொடர்ச்சியாக அம்பன் கிழக்கு பகுதியில் மட்டும் மணல் அகழக்கூடாது என தெரிவித்த பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மணல் விநியோகம் தொடர்பாக எழுந்த முருகலை அடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு மணல் விநியோகிக்கப்பட்டது. மேலும் வடமராட்சி கிழக்கு அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் தமது கிராமத்தில் மணல் அகழ்வு மேற்கொள்ள வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தமிழின் அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு 1455 பேர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, காணாமலாக்கப்பட்டோருக்கு ஏற்கக்கூடிய நீதி வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியோடு தையிட்டி விகாரையை அகற்றுவதே அங்கு நிலவும் பிரச்சினைக்கான தீர்வு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தையிட்டி விகாரையை அகற்றுவதே அப்பகுதியில் நிலவும் பிரச்சினைக்கான தீர்வு என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் என்ற செய்தியும் வலம்புரியுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு என்ற செய்தியும், போதைப் பொருட்களுடன் ஊடுருவலை விரைந்து கட்டுப்படுத்துங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்தும். கடந்த 2009 ஆண்டிற்கு முன்னர் வன்னி பகுதியில் கொடிய உயிர்கொல்லி போதைப் பொருட்களின் ஊடுருவல்கள் இருக்கவில்லை. தற்போது வன்னி பகுதியில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியோடும், விளையாட்டு செய்திகளுக்குள் கிண்ணம் வென்றது நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அதிர்ச்சி. முத்தரப்பு T20 இறுதிப் போட்டியில் அசத்திய நியூசிலாந்து அணி 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி கிண்ணம் வென்றார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், அனுராதபுரம் குருநாகல் வீதியில் விபத்து, மாணவர்கள் உட்பட 5 காயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. கொலையாளிகளிடம் நீதி வழங்கும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் ஐநாவுக்கு கடிதம். கொலையாளிகளிடமே நீதி வழங்கும் பொறுப்பை ஒப்படைக்க பரிந்துரை செய்ய வேண்டாம் என தெரிவித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள்
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மாநகர முதல்வர் சந்திப்பு என்ற செய்தியும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் கருப்பு ஜூலை நினைவேந்த நிகழ்வுகள் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. பிரதேச சபை முன்றலில் கருப்பு ஜூலை இனங்களிப்பு படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்கள் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளையும் இணைந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொது ஈகைச் சுடரனை தவிசாளர் ஏற்றி வைத்ததை தொடர்ந்து உறுப்பினர்கள் அஞ்சலி சுடர் விளக்குகளை ஏற்றி வைத்து அஞ்சலித்தனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது. வலம்புரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே தமிழினத்திற்கு இழைக்கப்பட்ட இன்னல்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அபிமன்யுனுடைய கட்டுரை. தமிழினம் இந்த நாட்டின் பூர்வீக குடி, ஆயினும் அந்த உண்மை இலங்கை ஆட்சியாளர்கள் எவரும் ஏற்பதாக இல்லை. மாறாக தமிழினத்தை தொடர்ந்தும் வஞ்சிக்கும் செயல்களிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள் என்று அபிமன்யுனுடைய கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. ஆளாடி மாநாட்டிலே கீரிமலை கடலில் இறங்கினால் கால் தடக்கும் கால் வலிக்கும் என்று ஆலடி மாநாட்டினுடைய தலைப்பு காணப்படுகிறது. வியாசர் கேள்வி பதில்கள் பக்கத்திலே விவசாயம் செய்வது கௌரவ குறைச்சலா வியாசர் என்ற கேள்விக்கும் என்னதான் உலகின் உச்சமான தொழில் அலுவலகத்தில் வேலை செய்தாலும் மதியமானால் பசிக்கும் அல்லவா, அப்போது உணவை தட்டில் போட்டு சாப்பிட வேண்டும் அல்லவா, இந்த சாப்பாட்டை உற்பத்தி செய்ய ஒரு விவசாயி எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பான் என்பதை புரிந்த ஒவ்வொரு மனிதனும் விவசாயத்தை தரக்குறைவாக நினைக்க மாட்டான். என்னை பொறுத்தவரை உலகில் மிக உயர்வான தொழில் எதுவென்றால் அது விவசாயம் என்பேன். விவசாயிய உயர்வான தொழிலாளி என்பேன். விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் கீழேதான் மற்ற அனைவரும் என்று அவருடைய பதில். அதே போல எப்படி படுத்தாலும் தூங்க முடியவில்லை வியாசரே, தூக்கம் வருகிறதே, என்ன செய்யலாம்? எங்களில் இருக்கும் பெரிய பிரச்சனை தூங்கும் போது தலைமாட்டில் தொலைபேசியை வைத்து தூங்குவதுதான். தூக்கம் வராததால் தொலைபேசியை நோண்டுகிறோமோ, தொலைபேசியை நோண்டுவதால் தூக்கம் வரவில்லையா என்றே புரியவில்லை. தூங்குவதற்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னரே தொலைபேசியை வைத்துவிட்டு தூங்குங்கள், உங்கள் கண்கள் தூக்கத்தை தழுவிக்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல இத்தனை அழிவுகளையும் சந்தித்த இனத்திற்கு இறுதியில் விடுதலையும் இல்லை, இனப்படுகொலைக்கான நீதியும் இல்லாது போய்விட்டதே என்ற கேள்விக்கும் இதற்கான முழு பொறுப்பையும் நமது தமிழ் அரசியல்வாதிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2009 பிறகு தமிழினத்தின் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டே நழுவ விட்டவர்கள் எமது தலைவர்கள். சர்வதேச அரங்கில் நின்று இலங்கை அரசு பொறுப்பு கூற கால அவகாசம் கொடுக்கலாம் என நாசம் செய்தவர்கள் எம் தலைவர்கள். அன்று நீதிக்கான சர்வதேசமோ அன்று எமக்கான நீதியை சர்வதேசமே தா என்று ஒரு வார்த்தையை கூறியிருந்தால் இன்று தமிழினம் இவ்வாறு இன்னல் பட்டிருக்க மாட்டாது என்ற செய்தியோடும் யுத்தம் நடந்த மண்ணில் புதைகுழிகள் இருக்கவே செய்யும் என உதயகம்மன் பில கூறுகிறார். உதயகம்மன் பில தமிழினத்துக்கு எதிராக இனவாதத்தை காக்கும் ஒருவர். ஆயினும் அவரின் மேற்குறித்த கருத்து தமிழினத்தின் மனங்களை காயப்படுத்துவதாய் இருப்பதை அவர் புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. என்ன சொல்வது, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மிக பயங்கர நிலையிலேயே இன்னும் சில பெரும்பான்மை அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போதும் மனம் ரணமாகிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல செம்மணி புதைகுழி அகழ்வு எப்போது நிறைவு பெறும் வியாசரை? போகிற போக்கினை பார்த்தால் ஈழ எல்லையான பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை தமிழினத்தின் புதைகுழியாகத்தான் இருக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. நாளுக்கு நாள் செம்மணி புதைகுழி அகழ்வின் செய்திகளை பார்க்கும்போது தமிழினத்திற்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் போல் உலகின் வேறு எந்த இனத்திற்கும் நடந்திராது போல தோன்றுகின்றது. உடல் எச்சங்களுடன் சிறு பிள்ளைகளின் பொம்மைகள், பால் பூச்சி, காப்பு என்பன வெளியாவது அந்த கொடூரத்தை விவரித்து நிற்கிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதே போல வியாசருக்கு இறைவன் இருக்கிறாரா இல்லையா வியாசரை என்ற கேள்விக்கு 1996 விடுதலை புலிகளின் இராணுவ அரண்களில் பதுங்குகுழி வட்ட இளைஞர்களை அழைத்து செல்வது வழமை. அன்று நானும் எனது நண்பனும் அழைத்து செல்லப்பட்டிருந்தோம். அந்த காலத்தில் இராணுவத்தினால் சினப்பர் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதும் அதற்கு அவதானத்துடனும் இருக்க வேண்டும். நான் முன்னே நின்றேன், எனக்கு பின் இன்னொருவர். நான் மண்வட்டியை தூக்கிவிட்ட அது மண்ணில் புதைந்து விடவே சற்று குனிந்தேன். ஒரு கணப்பொழுதும் டுமீல் என்று சத்தம் எனக்கு சமாந்திரமாக பின்னுக்கு நின்றவர் சரிந்து விழுந்தார். எனக்கோ அவருக்கு குண்டுபட்டு விட்டது என்ற கவலையும் நான் உயிருடன் இருக்கின்ற அதிசயத்தையும் நினைத்து பார்த்தேன். கடவுள் என்ற சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டேன் என்று வியாசர் பதில்கள் தொடர்ந்து செல்கிறதும். தொடர்ச்சியாக இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பாதை என்று கலாநிதி சுஜிதா ஜெயஜீவன் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிச்சயம் மாற்றம் வரும் என்று கட்டுரை ஒன்றும் வாரமலராக சங்குநாதத்தில் இன்றைக்கு பலருடைய கட்டுரைகள், கவிதைகள், ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கையாளியான் அவர்களுடைய களம்பல கண்ட யாழ்கோட்டையினுடைய 65வது பாகம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கடற்புறா இனிப்பும் கசப்பும் 2ஆம் பாகம் காலத்தின் 1160 இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய மருத்துவ சுடரான சுகமான விடியல் பகுதியிலே சமய கருத்துக்கள் விஞ்ஞானமயப்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் சிவன் சுதன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் காணாமலாக்கப்பட்டோர் செம்மணி புதைகுழிக்குள் கஜேந்திரன் தெரிவிப்பு. செம்மணியில் 100க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களை இலங்கை இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் பாலியல் சித்திரவதைகள் வல்லுறவுகளுக்கு உட்படுத்தப்பட்டும் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி
அதேபோல மெலிஞ்சிமுனை நாரையம்பதி தேவாலயத்தினுள் நுழைந்து மாதா சுரூபம் உடைப்பு, சந்தேகத்தின் பேரில் எண்மர் கைது என்ற செய்தியும், கிளித்துணுக்காய் கல்வி வலயங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் தெரிவிப்பு என்ற செய்தியோடும், குறைந்த வருமானம் பெறுவோருக்கு புதிய வீடுகள் நிர்மாணம், குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு 3000 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு, வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 67 இலங்கை குற்றவாளிகளுக்கு சர்வதேச காவல்துறையின் சிறப்பு அறிவிப்பான சிவப்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. பாடசாலைகளை மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் முன்னாள் எம்பி எச்சரிக்கை என்ற செய்தியோடு வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மானிட வாழ்வை துன்பப்படுத்தும் கல்வி முறை வேண்டாம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், மாகாண சபை தேர்தலை அனுர அரசு உடன் நடாத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தும், பெயர்ப்பலைகளுக்கு ரூபாய் 2.4 மில்லியன் செலவு கோபா குழுவில் வெளியான தகவல் என்ற செய்தியோடும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாடசாலை கூரை இடிந்து விழுந்து விபத்து 7 மாணவர்கள் பலி, இந்தியாவில் துயரம் என்ற செய்தியும், தமிழில் உறுதிமொழியுடன் பாராளுமன்றத்தில் கமல்ஹாசன், ஹமாஸ் குழுவின் தலைவர்கள் வேட்டையாடப்படுவார்கள், அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சர்வதேச பொறிமுறையே அநீதிகளுக்கான ஒரே தீர்வு வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நேற்று கவன ஈர்ப்பு பெருந்திரளானோர் பங்கேற்பு என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முதியவர் சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்தியும், கொக்குலாய் கடலில் மீனவர் மாயம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 46 சான்று பொருட்கள் நீதிமன்றில் கையளிப்பு என்ற ஒரு செம்மணி தொடர்பான செய்தி. அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைகுழியில் 100 தாண்டின எலும்புக்கூடுகள், நேற்றும் 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சட்டத்தரணிக்கான உடையுடன் செல்லாததால் திரும்பிச் சென்ற கஜேந்திரகுமார் என்ற ஒரு செய்தி. மாதாவின் திருச்சொரூபத்தை போதையில் உடைத்த கும்பல், ஊர்காவல்துறையில் 8 பேர் கைது என்ற ஒரு செய்தி. மதுபோதையில் மாதாவின் திருச்சொரூபத்தை உடைத்து தேவாலயத்திற்குள் சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அரசியல்வாதி உட்பட 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றுள்ளது. ஊர்காவல்துறை மெலிச்சிமுனை நாரையம்பதி மாதா தேவாலயத்தில் உள்ள பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மாதாவின் சிலையே அடித்துடைக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்திற்கு அருகில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அரசியல்வாதியின் தலைமையில் 20 பேர் கொண்ட குழு ஒன்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது. அதன் பின்னர் மதுபோதையில் தேவாலயத்திற்கு சென்று அவர்கள் முரண்பட்டு தகாத வார்த்தைகள் பேசி மாதா சொரூபத்தை அங்கிருந்த பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. இந்த மாதா சிலையை இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்டது என்றும் பல லட்சம் ரூபாய் பெறுமதியானது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகத்தினர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அரசியல்வாதி உட்பட 8 பேரை கைது செய்து போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, அவைக்கு போதையில அது மாதாவின் சிலை என்று தெரியாமல் போட்டது போல என்று அவருடைய கருத்து இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை. இதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள், இனவழிப்பை செய்தவர்களிடமே பொறுப்பு கூறலை ஒப்படைக்காதீர்கள், கஜேந்திரன் சுட்டிக்காட்டென்ற செய்தி. தவறான உணவு பழக்கங்களால் சிறுவர்களையும் பீடிக்கும் நீரிழிவு, நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி ஜெபரட்னம் எச்சரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள், மானிப்பாய் அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றம் என்றொரு செய்தி. மிக மோசமான துன்பியல்களை பல வருடங்களாக அனுபவித்து வரும் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் ஹலோக் ஹனநாதன் உஷாந்தனால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை அமர்வு நேற்று முன்தினம் கூடியது. இதன் போதே சபை உறுப்பினர் உஷாந்தன் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களை காட்டி சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் இருசூழ் நாட்களை கழித்து வருகின்றனர். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் விவகாரம் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என குறிப்பிட்ட இப்போதைய ஜனாதிபதி இவ்விடயத்தில்
பாரமுகம் காட்டுகிறார். எனவே தமிழ் அரசியல் கைதிகள் எவ்வித நிபந்தனையுமின்றி பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து பிரேரணையை முன்வைத்தார். அந்த பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அரசியல் கைதிகள் விடுதலை, நல்லுறவுக்கான நம்பிக்கை, குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சுட்டிக்காட்டு என்ற இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் ஆலய சூழலில் சுகாதார கண்காணிப்பு என்ற செய்தியும், நல்லூர் திருவிழாவை ஒட்டி போக்குவரத்து விழிப்புணர்வு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு காணப்படுகிறது. நல்லூர் திருவிழாவை ஒட்டி போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணம் ஹெட்டியவே லயன்ஸ் கழகமும் வவுனியா லயன்ஸ் கழகமும் கனகராயன்குளம் போலீசாரும் இணைந்து ஏனாயின் வீதியில் பயணிக்கும் சாரதிகளுக்கான வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுத்தன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. மீன்பிடித்துறையின் சவால்களுக்கு தீர்வு, கடற்தொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், 21 யானைகள் சுட்டுக்கொலை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழ் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையாக நிலாந்தன் அவர்களுடையது. மீண்டும் ஐநாவிற்கு ஒரு கடிதம் என்று இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான போராட்டங்கள் தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு ஒரு தாய் அந்த மகனுடைய புகைப்படத்தை தாங்கி கதறி அழக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதிரன் அவர்களுடைய மாலினி பொன்சேகா இலங்கை சினிமாவின் ராணி என்று ஒரு கட்டுரை, நிக்சன் அவர்களுடைய தமிழின அழிப்பு, சர்வதேச நீதி விசாரணையும் பொருத்தமான பொறிமுறையும் என்று ஒரு கட்டுரை இங்கு காணப்படுகிறது. இதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் பற்றிய விசாரணை என்பது இன அழிப்பிற்கான நீதியை நீர்த்து போக செய்யும் மேற்குல உத்தியே என்று இந்த பகுதி கட்டமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ராகவன் அவர்களுடைய ஊர்ப்பு தினம் என்ற பகுதி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகேஷன் கஜேந்திரன் அவர்களுடைய வன்கூடுகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுரை சிறுகதை ஒன்று, இது சிறுகதையாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மனோ அன்னை சில நினைவுகள் என்று கோகுல ராகவன் அவர்களுடைய இருந்து கதைப்பம் என்ற பகுதியில் இது காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து குருபரன் மகப்பேற்று மருத்துவ நிபுணர் அவர்களுடைய கற்பகால குருதிச்சோகையை தவிர்த்து ஆரோக்கியமான கற்ப காலத்திற்கு என்று அது தொடர்பான சில உணவு பழக்க வழக்கங்கள், அது தொடர்பான விடயங்கள், இந்த குருதிச்சோகைக்கான காரணங்கள் என்று இந்த கட்டுரை தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்களுடைய கைவண்ணம் பகுதியில் சிறார்களுடைய ஓவியங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள், IMF தாளத்திற்கு ஆடுகிறது அரசாங்கம், சாடுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு செய்தி. புலிகளை ஒழித்து எமக்கு பாதாள கும்பல் தூசியே, சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இந்நாட்டில் இயங்கிய 35,000 புலிகளை எம்மால் இலகுவாக ஒழிக்க முடியும் என்றால் வெறும் 1500 பேர் கொண்ட பாதாள குழுக்களை ஒழிப்பது அவ்வளவு கஷ்டமல்ல என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெறும் வாய்ப்பேச்சுகளாகவே இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருப்பதும் பொதுமக்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள், தாதியர் கல்லூரி கற்கை விண்ணப்பம் கோரல் என்ற ஒரு செய்தி, வன்னி பிரதேசங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற செய்திகளும் இங்கு காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் வேலை வாய்ப்புகள் தொடர்பான விடயங்களும் விளம்பரங்களும் தான் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியாக, சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் ஒரே நாளில் 11 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. 90 எலும்புக்கூடுகள் மீட்பு. அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 100 கடந்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்டது ஒரு இன அழிப்பு, செம்மணி புதைகுழி அதற்கான ஆதாரம் என்ற ஒரு செய்தியும், இனப்படுகொலை நடந்ததை ஏற்க மறுப்பு, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தருகிறது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மனித புதைகுழியிலிருந்து 46 சான்று பொருட்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும், வத்திராயனின் கடற்படை சுற்றி வளைப்பு, 60 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைதானார் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போதையில் தேவாலயத்திற்குள் புகுந்து வன்முறை, NPP தீபக அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி.
அம்பன் மக்களின் எதிர்ப்பை மீறி நல்லூர் ஆலயத்திற்கான மணல் எடுத்து வரப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அரியாலை நாகர்கோவில் சரசாலை பகுதிகள் கழிவகற்றலுக்கு பொருத்தமற்ற பாதுகாக்க வேண்டிய இடங்கள் என்ற செய்திகள் தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் மடகஸ்காரில் 8 இலங்கை மீனவர்களுக்கு விளக்கமறியல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சர்வதேச விசாரணை வேண்டும், திருக்கோவிலில் கவன ஈர்ப்பு போராட்டம், சரஸ்வதி முன்பள்ளியின் போசாக்கு கண்காட்சி என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உட்பக்க செய்திகளுக்குள் மாதா சொரூபம் உடைப்பு சம்பவம், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஊர்காவற்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஜெலக்ஸ்டன் என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி புதைகுழி விவகாரத்தை சாட்சியமூடாக அணுக வேண்டும், மக்கள் போராட்ட முன்னணி என்று குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய திட்டங்கள் என்பதெல்லாம் அதிகம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையை ஆட்டிப்படைக்கும் சிறுநீரக நோய் என்று நெடுந்தீவு ஜெயபாலன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வட இலங்கையின் வளங்களும் அவற்றின் பேண்தகு பராமரிப்பும் பாவனையும் அபிவிருத்தியும் என்று டாக்டர் சிவகுமார் அவர்களுடைய ஒரு கட்டுரை இது தொடர்ச்சியாக இருக்கிறது. பகுதி 8 இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ஆய்வாளர் யோதிலிங்கம் அவர்களுடைய தமிழ் மொழி அழிப்பிற்கு வயது 69 என்று இந்த கட்டுரை, குறிப்பாக கருப்பு ஜூலை தொடர்பான ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதுவும் கடந்த வார தொடர்ச்சியாக இருக்கிறது. சரண்ராஜ் அவர்களுடைய தொலைந்து போன கிராமிய விளையாட்டுகள், திருடன் போலீஸ் என்ற விளையாட்டு தொடர்பாக அவரது இந்த கட்டுரை காணப்படுகிறது. தர்மகுமார் அவர்களுடைய மைதானம் செல்லுங்கள் நலமாக வாழுங்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை. தொடர்ச்சியாக செம்மணியில் புதைக்கப்பட்டோருக்கு நிச்சயமாக நீதியை வழங்க வேண்டும், மனித உரிமை ஆர்வலர்கள் கோஷம் என்ற ஒரு அதுல கட்டப்படப்பட்ட பகுதியாக ராணுவம் ஏன் இத்தகைய அட்டூழியங்களை செய்தது என்பதற்கான காரணங்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம். அந்த குழந்தைகள் புலிகளின் ஆதரவாளர்களா, அவர்கள் பயங்கரவாதிகளா என்ற ஒரு வலிமிகுந்த வரிகளோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் செயலாளர் அருட்பணி ராஜ்குமார் அவர்களுடைய போதை பாவனை தற்கொலைகளை தடுக்க ஆன்மீக வலுவூட்டல் தேவை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும், இறந்து போன குட்டியை 3 நாட்கள் பிரியாத யானை என்றொரு செய்தி, இலங்கையில் நடந்த மனதை உருக்கும் சம்பவம் என்று இந்த கட்டுரை காணப்படுகிறது. இது தொடர்பான காணொளிகளும் நாங்கள் அதிகம் சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இறந்து போன குட்டி யானையை தாய் யானை இழுத்து கொன்று திரிந்த சம்பவங்கள். அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டுரை பகுதிகளுக்குள் சிப்பியாறு அந்தோனியார் என்று அது தொடர்பான ஒரு கட்டுரை பகுதியும், நீரிழிவு நோய் தொடர்பான ஒரு மருத்துவ பகுதியில் நீரிழிவு நோய் தொடர்பான ஒரு கட்டுரை பகுதிகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற கட்டுரைகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் வைத்தியர் இடமாற்றத்தில் சீர்கேடு, அரசு வைத்தியசாலைகள் முடங்கும், எச்சரிக்கும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ஒரு செய்தி, பேருந்து மற்றும் ஹெப் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, மாணவர்கள் உட்பட 5 வைத்தியசாலையில் என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய நாளிதழின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம். ஐயோ,